புயல் கரையை கடக்கிறதுக்குள்ளேயும் இந்த மனிதர்கள் எவ்வளவு பாடுபட போகிறாங்க அப்படின்றத பற்றி நாம் யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். உண்மைதாங்க அது. மனிதர்களை பற்றி யோசித்து நானும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதே வேளையில் இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்கள் இருக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் ஒரு ஓரமாக கொஞ்சம் இடம் கிடைச்சா தேவையில்லைன்னு வீட்டு வாசலில் வந்து நின்றுதுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஏன்னா நிறைய நாய்கள் வந்து குட்டிகளை கூட்டிக்கிட்டு வீட்டு வாசல்லையும் கடை வாசல்லையும் போய் நிற்கும் பொழுது அதை அடிச்சு விரட்டுறத கண்ணால் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்படி தான் நிறைய இடங்களில் நான் பார்த்தாலும் சில இடங்களில் மனிதாபிமானம் இருக்கிற மனிதர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நாய்க்குட்டிகள் இது போல் பல நாய்க்குட்டிகளுக்கு வீட்டு போர்ட்டிகோப்புலையும் தன்னோட வீட்டு வாசல்லையும் இடம் கொடுத்து அந்த நாய்களை அங்கே தங்க வச்சுருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு உதவி செய்ய முடிஞ்சுது அப்படின்னா தயவு செய்து உதவி செய்யுங்க. அல்லது அரசு கட்டிடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே கூட அந்த நாய்க்குட்டிகளை படுக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடவுள் ஏகப்பட்ட உதவிகளை அள்ளித்தர காத்துக்கிட்டு இருக்காரு. அட போங்கப்பா, இங்கே மனுஷங்களுக்கே தங்க இடம் இல்லையா, சாப்பிட சாப்பாடு இல்லையா, இதில் நாய்க்குட்டிகளையும் இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களையும் காப்பாற்றணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடவுள் உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்புங்க. நம்புனீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். எங்கள் வீட்டில் தங்க வைக்க முடியாது, எங்கள் வீடு வாடகை வீடு, அதனால் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, கடைகள்லாம் பூட்டப்பட்டு இருக்கும். அந்த கடை வாசலில் இந்த நாய்க்குட்டிகளுக்கு சின்ன சின்ன தேவையில்லாத துணிகள் இருந்ததுன்னா அதை எடுத்து விரித்து போட்டிங்கன்னா அதில் படுத்துப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு முடிஞ்சதுன்னா கொடுங்க. ஏன்னா இந்த வாயில்லா ஜீவன்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு அன்போடும் நம்மளுடைய ஆதரவை தேடியும் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து நேரடியாக அனுபவப்பட்டதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி. குளிராக இருக்க வீட்டுக்கு போமா, வீட்டுக்கு போமா, என்ன என்ன நடுங்குது, கை கால்லாம் நடுங்குது கை கால்லாம் நடுங்குது பிள்ளைக்கு.